மதுரைக்கு செல்ல ஆசைப்பட்டது. ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி. சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ் என்ற இந்த சேனலின் வாயிலாக ஆன்மீக அரிச்சுவடி என்கிற வகையில் இன்றைய இறைப்பதிவாக நாரையையும் நக்கீரனையும் கண்ட பொற்றாமரை, மீனாட்சி இன்போ 9 என்ற நிலையில் நான் உங்களோடு பேச வந்திருக்கிறேன். கடந்த பதிவில் பாவத்தையும் சாபத்தையும் போக்கிய பொற்றாமரை என்று பேசியிருந்தேன். இன்றைக்கு பேச இருப்பது நாரையையும் நக்கீரரையும் கண்ட பொற்றாமரை. வைகை நதிக்கு தெற்கே ஒரு கிராமத்தை ஒட்டி ஒரு பொய்கை இருந்தது. அந்த பொய்கையில் ஒரு நாரை வசித்து வந்தது. அந்த குளம் வற்றிவிட்ட காரணத்தினால், அந்த பொய்கை காய்ந்து விட்ட காரணத்தினால் வேறு ஒரு பொய்கையை தேடி அங்கு சென்று வாழ்ந்தது. அந்த பொய்கை கரையில் ஒரு முனிவர் தன்னுடைய அடியார்களோடு வாழ்ந்து வந்தார். அவர்கள் அந்த குளத்திலே குளிக்கின்ற போது அங்கிருந்த மீன்கள் எல்லாம் அவர்களுடைய சடையில் புகுந்து துள்ளி விளையாடுவதை அந்த நாரை பார்த்தது. இப்படி இறை வழிபாடு செய்யக்கூடியவர்களோடு இணைந்து வாழ்கிற இந்த மீன்களை நாம் சாப்பிடக்கூடாது என்று உண்ணாவிரதம் இருந்தது. அந்த முனிவர் குளித்து சிவபெருமானை வணங்குகின்ற போது கூர்ம புராணத்தை பற்றி, திரு ஆலவாய் மான்மியம் என்பது பற்றி அவர் படித்தபோது அதனை அந்த நாரை கேட்டது. அது கேட்டதில் மதுரையை பற்றியும் சிவபெருமானுடைய பெருமையை பற்றியும் சக்தியை பற்றியும் ஆற்றலை பற்றியும் அருளை பற்றியும் அது தெரிந்து கொண்ட காரணத்தினால் மதுரைக்கு செல்ல ஆசைப்பட்டது. மதுரை சென்றடைந்தது. பொற்றாமரையை கண்டது. பொற்றாமரையில் குளித்து சிவனை தொடர்ந்து வழிபட்டது. 15 நாட்கள் ஆகிவிட்டன. உண்ணாவிரதம் இருந்த நாரைக்கு பசி எடுக்க ஆரம்பித்தது. குளத்தில் மீன்கள் துள்ளி விளையாடுவதை கண்டது. இம்மீன்களை நாம் உண்டால் என்ன என்று ஆசைப்பட்டது. இந்த ஆசை அந்த நாரைக்கு வந்த அடுத்த கணமே, இது தவறான ஆசை, நாம் அப்படி செய்வது நினைத்தது தவறு என்று எண்ணிய போது, ஒரு நாரை தம் மீது இந்த அளவுக்கு பக்தி கொண்டிருக்கிறதே என்று அந்த நாரை சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு அதற்கு மோட்சம் அளிக்கப்பட்டது. மோட்சத்திற்கு செல்கிற நேரத்தில் கூட அந்த நாரை ஒரு ஆசை அதற்கு உண்டாகியது. சிவனை நோக்கி வணங்கியது. சிவபெருமானே, என்னை நீங்கள் ஆட்கொண்டீர்கள், மோட்சம் தந்தீர்கள். என்னை போன்ற பறவைகள் இந்த குளத்தில் உள்ள மீன்களை உண்டு பாவத்திற்கு உட்படாமல் இருப்பதற்கு இந்த குளத்தில் மீன்களே இல்லாமல் இருக்க செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுதலை வைத்தது. அதனால்தான் இன்று வரை பொற்றாமரை குளத்தில் மீன்கள் இல்லை என்பது அதற்கான ஒரு அத்தாட்சியாகும். பாண்டிய மன்னன் ஒருவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. பெண்களுடைய கூந்தலில் இயற்கையான மனம் உண்டா அல்லது அது செயற்கையான மனமா என்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட, தன்னுடைய தமிழ் சங்கத்தில் இந்த என்னுடைய சந்தேகத்திற்கு யார் விடையளிக்கிறார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கிறார். இந்த நேரத்தில் தருமி என்ற புலவன் சிவபெருமானை நோக்கி வணங்குகிறான். ஆண்டவனே, அது எனக்கு கிடைத்தால், அந்த பாடல் கிடைத்தால் என்னுடைய வறுமையெல்லாம் போய்விடுமே என்று வேண்டுகிறார். சிவபெருமான் ஒரு புலவராக மாறி அவருக்கு அந்த பாடலை கொடுக்கிறார். அவர் தருமி அந்த அவையிலே வந்து அந்த பாடலை பாடுகிறார். அந்த பாடலை கேட்ட மன்னன், யாரும் தீர்க்காத என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைத்த தருமிக்கு
1000 பொற்காசுகள் பரிசு என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் தலைமை புலவனான நக்கீரன், இந்த பாட்டில் பொற்குற்றம் இருக்கிறது, பொருள் குற்றம் இருக்கிறது, அதனால் சற்று பொருங்கள் என்று சொல்லவும், தருமி இந்த பாடலை வழங்கிய இறைவனிடம் முறையிட, இறைவன் மற்றொரு புலவனாக அந்த அவையிலே வந்து அந்த பாடலுக்கு விளக்கம் அளிக்கிறார். இந்த விளக்கம் அளிக்கின்ற நேரத்தில் இறைவனுக்கும் தலைமை புலவன் நக்கீரனுக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. நக்கீரன் நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றம்தான் என்று சொன்னபோது தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பை வரவழைத்து நக்கீரனை பொசுக்கிறார். வெப்பம் தாங்க முடியாத நக்கீரன் அருகே இருந்த பொற்றாமரை குளத்தில் விழுகிறார். நக்கீரரை காணவில்லையே என்று அங்கிருந்த புலவர்கள் எல்லாம் வெள்ளிமலையை தூக்க முயன்ற ராவணனுக்கே அருள் புரிந்த சிவபெருமான் நிச்சயமாக நக்கீரனையும் காப்பாற்றுவார் என்கிற வகையில் அவரை நோக்கி வணங்குகிறார்கள், துதிக்கிறார்கள், வேண்டுகிறார்கள். நக்கீரன் பொற்றாமரை குளத்திலிருந்து உயிரோடு வெளியே வருகிறார். அதன் பின்பு அனைவருமாக சேர்ந்து அந்த 1000 பொற்காசை தருமிக்கு கொடுக்கிறார்கள். பொற்றாமரை குளத்தில் குளித்து சிவனை வழிபடுகிறார் நக்கீரன். இந்த பொற்றாமரை குளம் ஒரு அற்புதமான ஒரு கண்கொள்ளா காட்சி. ஒவ்வொரு ஆன்மீக பக்தனும் கோவிலுக்கு செல்கின்ற போது அவசரமாக படிக்கட்டில் இறங்கி கால்களை கழுவி மேலே வருவதை விட்டு அங்கே அமர்ந்து சற்று சிந்தித்து தியானித்து அம்மையையும் அப்பனையும் அங்கேயே உள்ள தூய்மையோடு வணங்கி வாருங்கள் என்று கேட்டு, அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் என்று உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி.